இந்த பாவங்கள் செஞ்சிருப்பாங்கல்ல, இந்த ஜென்மத்திலயா இருக்கட்டும், இல்ல போன ஜென்மத்தில செஞ்ச பாவங்கள், இதுலேருந்து நம்ம வெளிய வரதுக்காக பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் குடுக்கும்? இப்போ வந்து போன ஜென்மத்தோட பாவங்கள் இருக்கு. அத வந்து நாங்க கர்மா கிளென்சிங்ன்னு சொல்லுவோம். நம்ம பண்ண பாவங்கள், நீங்க யாரு கர்மாவ கிளென்ஸ் பண்றதுக்கு அப்படி கூட கேட்கலாம். ஆனா ஒரு சில பவர்ஸு கடவுள் வந்து ஒரு சிலருக்கு தான் ஒரு 10,00,000த்துல ஒருத்தவங்களுக்கு குடுத்துருப்பாரு. அத கிளென்ஸ் பண்றது எப்படி சொல்லிக் குடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாரி கிளென்ஸ் பண்ணி நாங்க குடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நெறையா பேரு அ உடம்பு சரியில்லாதவங்க, இந்த மாதிரி எப்பவுமே இந்த கோர்ட்டு, கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? எப்பவுமே கோர்ட்டு படி மிதிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பண்ணி குடுத்துருக்கும்போது, அவங்க வந்து கங்கையிலயோ, நீர்நிலையில கொண்டு குளிக்க வைப்போம். குளிக்க சொல்லுவோம். அந்த மாரி குளிக்க சொல்லும்போது, அவங்களுக்குரிய பரிகாரங்கள் வந்து அ செஞ்சு குடுத்து, அவங்கள நீர்நிலையில குளிக்க வைக்கும்போது, அவங்களுக்குரிய தீர்வு கிடைச்சிடுது. போன வீடியோல வந்து இந்த விளக்கேத்துறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னீங்க. அந்த அந்த மாரி இந்த வாட்டி ஏதாவது ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் நீங்க சொல்லுவீங்களா? பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு வைங்களேன், இல்ல தீராத சண்டை எப்பவுமே வீட்ல இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஒரு நீர்நிலையில போயிட்டு, நீங்க வந்து போய் அமாவாசைக்கோ, பௌர்ணமிக்கோ போய் நீங்க வந்து சித்தர்கள் இருக்கிற இடங்கள்ல போயிட்டு, அந்த கோவில்ல போயிட்டு நீங்க போய் குளிச்சிங்கன்னா, கட்டாயம் நீங்க வந்து அந்த சண்டை சச்சரவு இல்லாம, அந்த பாடியில வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்ம கிளென்ஸ் ஆகும் பாடி.